ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்தியன் டூ சங்கர் சார், அனிருத் அண்டு உலக நாயகன் ஆண்டவர் 3 பேரும் பண்ண சம்பவத்தை பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. போஸ்டர்லாம் பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருந்தது. என்னடா இது லைட்டா இது பொன்னியின் செல்வன் சாயல் மாதிரி இருக்கே, இந்த படத்துக்கு இன்னும் சம்பந்தமே இல்லையாச்சேன்னு பார்த்தா சரி பாப்போம். அந்த ப்ரமோ சின்ன வீடியோ பார்த்தேன். அதனாலதான் ஓகே நல்லா இருக்கும் போல, ஓகே பாப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருக்கு ஆர்வமா இருக்குது. ஆனா சங்கர் சார் லாஸ்டா பண்ண படம் ஒரு 2.0 நினைக்கிறேன். 2.0 என்னன்னு தெரியல. அதோட இப்பதான் ஒரு பேக் அடிக்காரு, ஒரு கலப்பாரு தமிழ் சினிமா. எனக்கு தெரியும், ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்துட்டேன். நான் என்ன இப்பெல்லாம் செலக்டடா போடுறானா, எனக்கு ஏதோ ரொம்ப ஓரளவு பிடிச்சிருக்கோ அதை பார்ப்பேன். எல்லாத்தையும் போடணும்னா சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் போடுறேன். அதை விட என்னன்னா, மோஸ்ட்லி நான் என்ன ஃபர்ஸ்ட் நான் ஒரு கியூரியாசிட்டில பாத்துருவேன். பார்த்துட்டேன்னா நான் அதை ரியாக்ட் பண்ண மாட்டேன். பார்க்காம இருக்கேன் பாருங்க, அதை பார்க்காம கொண்டு வந்துதான் நான் அதை பார்ப்பேன். பாத்துறேன்னா அதை ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவ்வளவுதான், சஸ்பென்ஸ் அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நடிக்கலாம் தெரியும். பார்க்காம இருக்கும் பாருங்க, அதை மட்டும் தான் ரியாக்ஷன் பண்ணுவேன். ஓகே, சரி வாங்க இந்தியன் டூவோட சாங்கோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் போயிடலாம். ஓகே, 3, 2, 1. லிரிக்ஸ் அட்டகாசமா இருக்கு. லிரிக்ஸ் அட்டகாசமா இருக்கு. லிரிக்ஸ் என்னன்னா, இதன் தாயின் மீது ஆணை, தமிழ்நாட்டின் சேனை. பயங்கரமா இருக்கு லிரிக்ஸ், பயங்கரமா இருக்கு. எடிட்டிங் டோன்ஸ் பயங்கரமா இருக்கு. என்ன சொல்றது, அது விஷுவல் மாதிரி பாக்குறதுக்கு செம்மையா இருக்குது. கலர் டோன் எல்லாம் சூப்பரா இருக்குது. கட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எடிட்டிங் வைஸ் நல்லா இருக்குது. சங்கர் சார் என்ன சம்பவம் பண்ண போறான்னு தெரியல. அனிருத் சம்பவம் வேணா உறுதி. ஏறமான ரீட்டைல் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஓகே தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுக்குறாரு. பாப்போம் ஆண்டவர் எப்படி இருக்கு, இந்த பாட்டுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த பாட்டு அங்க ஆண்டவர் எந்த மாதிரி இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான்னு தெரியல. அப்ப இந்த சின்ன இடத்துல என்ன பண்ணா, துப்பாக்கி என்ன பண்ணும், சுட வருவாங்க, சுடணும். அங்கிருந்து வர ஒரு ஆளை சுடணும். அந்த சுடுறப்ப அவர் கை நடுங்குது. ஏன் கை நடுங்குன்னு பார்த்தா, அங்க வர்றது ஆண்டவரா இருக்குமா இல்ல யாரா இருக்குன்னு தெரியல. அது பார்க்க பயங்கரமா இருந்தது. ஓகே, எல்லாமே ஓவராலா பார்க்க நச்சுன்னு கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இனிமேட்டு இந்த மாதிரி வீடியோ நீங்க ரியாக்ஷன் வீடியோ பார்க்கணும்னா ஏகன் ஸ்டுடியோவை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி.